மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால பார்த்துக்கோங்க. அது முன்னாடி நம்ம ரியாக்ஷன் வீடியோ பார்த்துக்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்காங்க. வெல்கம் பேக். ஒரு ஹோட்டலோட சிசிடிவில இவர் ஆர்டர் பண்ண சாப்பாடை மொத்தமா தூக்கிட்டு வரும்போது கால் லைட்டா ஸ்லிப் ஆனதுல மொத்தமும் கொட்டிடுச்சு. ரெஸ்லிங்ல ரோப்பு மேல ஏறி போறதெல்லாம் சாதாரணம். அப்படி ஒரு மேட்ச்ல இவர் ஏறி போக நினைக்கும் போது பாதியில ஸ்டக் ஆகி கவுந்துட்டாரு. என்னதான் உருட்டி விட்டாலும் ஒண்ணு கூட அடிக்கலன்ற விரத்தியில என்ன பால் தூக்கிட்டு அங்க போயிட்டாரு. அதையும் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு கடைக்கு வெளியே இருந்த சேர்ல இந்த லேடி உட்கார்ந்ததும் ஐயோ, சேரோட மல்லாக்க கவுந்துட்டாங்க. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இதுல கொடுத்திருக்கிற 4 டைமிங்ல எது தப்பான டைம்னு கண்டுபிடிங்க பாப்போம். நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வெளியே நின்னு எதையோ பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வெளியே ஒரு மாடு தாங்க வந்துச்சு. அதுக்கு எடுத்தாங்க பாருங்க ஓட்டம். இந்த பொண்ணெல்லாம் வீட்டுல போய் தான் நின்று இருக்கும் போல. சாப்பாட டேபிள் மேல வச்சதும் என்ன ஒவ்வொருத்தரும் கொலப்பசியில இருந்திருக்கான் போல. அடுத்த செகண்ட் காலி. கப்ப வின் பண்ணிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு வரும்போது இந்த கோயில்ல மணி எங்க கட்டி விட்டுருக்காங்கன்னு பாருங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட் தெரிஞ்சு கட்டினீங்களா தெரியாம கட்டினீங்களாடா? தலையில எண்ணெய் ஊத்தி ஹெட் மசாஜா? இந்தியன் ஹெட் மசாஜ் எப்படி இருக்கும்னா, முடிஞ்சா இத சிரிக்காம பாருங்க பாப்போம். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி பாத்திருப்பீங்க. அப்படி இந்த பொண்ணு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி என்ன சம்பவம் பண்ணுச்சுன்னு பாருங்க. பேலன்ஸ் இல்லாம தத்தளிச்ச பொண்ணு பேலன்ஸுக்காக அவர் பேலன்ஸ உருவி விட்டுடுச்சுங்க. நல்ல வேலை மனுஷன் உள்ள ஒரு ட்ரவுசர் போட்டிருந்தாரு, இல்லனா என்ன ஆயிருந்திருக்கும். நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பாத்துக்கோங்க. இவர் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் போல. இவர் எப்படி பிராங்க் பண்ணியிருந்தாருன்னா, பொம்மையிலேயே பார்த்து ஒரு செகண்ட் மறந்துட்டாரு. இந்த பொண்ணு ஹேண்ட்பேக்ல எதையோ தேடிக்கிட்டே வருதா, ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தது அத கவனிக்காம விட்டுடுச்சே. தலைவன் வேலையை எப்படி ரசிச்சு பாப்பாருன்னா, அங்க பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து காப்பாத்திடுவாரு. ஆனா அதுவே பசங்கன்னா அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்து அவனை. எதுக்கா வரீங்களா? ஐயா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இருக்கிற வேலையை பாடி பாதிக்க துப்புதே. ஐயா ஐயா உசுர வந்து உண்டு ஆறாங்களே. ஒரு வீட்டு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. 2 லேடிஸ் பைக்ல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பைக் நிறுத்துறேன்னு அம்மா உணவகம் கோடி
கோடிக்கணக்கான மக்களின் பசியை போக்கியது. புரட்சி தலைவி அம்மாவின் கனவையும் தன் கடமையாய் கொண்டு அம்மாவுடன் கொட்டடிச்சுட்டு வந்தா மட்டும் போதுமா, அதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடணுமே. ஆடி இருக்காரே. பர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? இந்த போட்டியில அவங்க பொண்டாட்டியை உட்கார வச்சு புருஷமார்கள் ஈஸியா இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அடுத்து புருஷங்களை உட்கார வச்சு இழுக்கும் போது இழுங்க இழுங்க நல்லா இழுங்க. இந்த பொண்ணு இழுக்கிறதுல ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டாரு. இவர் எப்போ பினிஷ் லைனுக்கு போறதே. ஒரு இடத்துல இந்த பொண்ணு பாட்டு பாட ஆரம்பிச்சதும் பின்னாடி அந்த பச்சை சட்டைக்காரர் பாட்டு சேருக்கே பொருட்கள் போல. தண்ணி ஓரமா இருந்த இந்த பறவைங்கல்ல, இந்த பறவை ஜஸ்ட் நெளிச்சு கொடுக்கும் போது அவன் விழுந்துட்டான், என்ன ஆச்சுன்னு போய் பாரு. வெளியே சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டாதான் பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ள ஓட்டின்னு இருக்காங்க. அதுவும் பிரச்சனையா? ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரோட்ல நின்னு இந்த பொண்ணு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது சுத்துங்க, அப்படிதான் சுத்துங்க சுத்துங்க. அச்சச்சோ, என்னம்மா இப்படி மல்லக்க கவுந்துட்ட? இந்த மியூசிக் குரூப்ல இங்க ட்ரம்ஸ் அடிக்கிறவர் ரொம்ப ஆர்வமா இருக்காப்ல. அடி சும்மா இடியா விழுதே. அவர் ஆர்வம் கொஞ்சம் அதிகமானதுல